600க்கும் அதிகமான பக்கங்கள், 114 சூறாக்கள். முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க நமக்கு மணி நேரங்கள் ஆகும் இல்லையா? ஆனா வெறும் 30 வினாடியில் முழு குர்ஆனையும் ஓதிய அளவுக்கு பெரிய நன்மையை உங்களால பெற முடியும்னா உங்களால நம்ப முடியுமா? ஆம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அந்த மிக எளிய ஆனா மகத்தான ரகசியம் என்ன? தினமும் காலையில இதை 3 முறை ஓதுறதால உங்க வாழ்க்கையில நடக்கப் போற அதிசயம் என்ன? வாங்க பார்க்கலாம். அந்த சக்தி வாய்ந்த சூரா வேற எதுவும் இல்லை. சூரா அல்-இக்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவுமில்லை, எவராலும் பெறப்படவுமில்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவருமில்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். இந்த சின்னஞ்சிறிய 4 வசனங்கள் கொண்ட சூராவுக்குள்ள அப்படி என்ன மகத்துவம் இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரா அல்-இக்லாஸ் குர்ஆனின் 3இல் ஒரு பகுதிக்குச் சமமானது. ஸஹீஹ் புகாரி. யோசிச்சு பாருங்க, இந்த சூராவை நீங்க தினமும் காலையில 3 முறை ஓதும் போது முழு குர்ஆனையும் ஓதி முடித்த அளப்பரிய நன்மை உங்க கணக்கில் எழுதப்படுது. சுப்ஹானல்லாஹ். தினமும் காலையில எழுந்ததுமே இந்த சூராவை 3 முறை ஓதிட்டு உங்க நாளைத் தொடங்குங்க. உங்க வாழ்க்கையில இந்த 4 அற்புதங்கள் நடக்கும். 1. வறுமை விலகும். உங்க வீட்டிலும் தொழிலிலும் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி வருமானத்துல அல்லாஹ் அளவற்ற பரக்கத்தை தருவான். 2. மன அமைதி கிடைக்கும். காலையில மனசுல இருக்கிற பயம், பதற்றம், குழப்பம் எல்லாமே மறைஞ்சு அன்னைக்கு நாள் முழுதும் ஒரு பேரமைதி கிடைக்கும். 3. தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு. கண் திருஷ்டி, பொறாமை, ஷைத்தானின் கெட்ட எண்ணங்களிலிருந்து இது உங்களுக்கான பாதுகாப்பு கேடயமா மாறும். 4. இறைவனின் பேரன்பு. இந்த சூராவை யார் அதிகமா நேசித்து ஓதுகிறாரோ அவரை இறைவனும் நேசிக்கிறான். நம்ம எல்லாருக்குமே இந்த வேகமான பரபரப்பான வாழ்க்கையில அடிக்கடி முழு குர்ஆனையும் ஓதணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கு நேரம் ஒதுக்குறது தான் பெரிய சவாலா இருக்கு. ஐயோ, என்னால தினமும் குர்ஆன் ஓத முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா? கவலைப்படாதீங்க. தினமும் கொஞ்ச நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கி குர்ஆனோட 3இல் ஒரு பகுதியை ஓதினதுக்கு சமமான ஒரு மகத்தான நன்மையை அடைய ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுவும் நன்மைகள் பன்மடங்கு பெறுகிற இந்த முஹர்ரம் மாசத்துல அந்த பொன்னான வாய்ப்பை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தர்ற அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குர்ஆனோட 112வது அத்தியாயமான சூரத்துல் இக்லாஸ் சூராதான். பார்க்கிறதுக்கு சின்னதா வெறும் 4 வசனத்தோட இருந்தாலும் இதோட மகத்துவம் வானத்தையும் பூமியையும் விட பெருசு. ஏன்னா இந்த சூரா இஸ்லாத்தோட ஆணிவேரான தவ்ஹீதை, அதாவது அல்லாஹ்வின் ஒருமைப்பாட்டை ரொம்ப தெளிவா அழகா நமக்கு எடுத்துச் சொல்லுது. இதோட சிறப்பை பத்தி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட தோழர்களை பார்த்து, ஓர் இரவில் குர்ஆனின் 3இல் ஒரு பகுதியை உங்களில் ஒருவரால் ஓத முடியாதா என்று கேட்டாங்க. இது தங்களுக்கு சிரமமா இருக்குமே என்று நினைச்ச நபித்தோழர்கள், எங்கள்ல யாருக்கு அந்த சக்தி இருக்கு, அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இக்லாஸ் குர்ஆனோட 3இல் ஒரு பகுதிக்கு சமம் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, சில நொடிகள்ல நாம ஓதி முடிக்கிற இந்த 4 வசனம் திருக்குர்ஆனோட 3இல் ஒரு பகுதிக்கு சமமான நன்மையை பெற்றுத் தருது. இங்கே 3இல் ஒரு பகுதிக்குச் சமம் என்பதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது மத்த சூறாக்களை ஓதவே தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. மாறாக இந்த சூறாவின் மையக்கருத்தான ஏகத்துவத்தை முழு மனசோட ஏற்றுக்கொண்டு ஓதுறதால கிடைக்கிற நன்மை குர்ஆனோட 3இல் ஒரு பகுதியை ஓதியதற்கு நிகரான மகத்துவத்தை பெற்றது என்பதாகும். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற எவ்வளவு பெரிய கிஃப்ட் என்பதை நாம உணரணும். இப்போ
நீங்க இந்த வீடியோவோட தலைப்பை யோசிக்கலாம். ஒரு நிமிடத்தில் 10 குரானை ஓதிய நன்மை அப்படின்னா என்ன? சகோதர சகோதரிகளே, இது ஒரு நேரடியான கணக்கு கிடையாது. மாறாக, நாம எவ்வளவு பெரிய நன்மையை அடைய முடியும்னு புரிய வைக்கிற ஒரு உத்வேகமூட்டும் ஒப்பீடுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் படி சூரத்துல் இக்லாஸ் குரானின் 3 ஒரு பங்குக்கு சமம்னு நாம பார்த்தோம். இதிலிருந்து சில அறிஞர்கள் இந்த சூராவை 3 முறை ஓதினால் ஒரு முழு குரானை ஓதிய நன்மை கிடைக்கும் என விளக்குறாங்க. அப்படி நாம ஒரு பழக்கமா இதை ஆக்கிக்கிட்டா கிடைக்கிற நன்மைகளை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? உதாரணமா, சூரத்துல் இக்லாஸை 30 முறை ஓதுறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் போதும். ஒரு முழு குரான் ஓதிய நன்மைக்கு 3 முறை ஓதுவது சமம்னு கருதப்பட்டா, அப்போ 30 முறை ஓதுறதோட பிரம்மாண்டத்தை யோசிச்சு பாருங்க. அது 10 முறை குரானோட மையக் கருத்தான தவ்ஹீதை முழங்கியதற்கு ஒப்பானதாக இருக்குமில்லையா? நிச்சயமா, நன்மைகளை கணக்கிடுறவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவன் நாடியவருக்கு கணக்கில்லாம கொடுப்பான். ஆனா, இந்த ஒப்பீடு ரொம்ப குறைஞ்ச நேரத்துல ஒரு சின்ன செயலின் மூலமா நாம எவ்வளவு பெரிய ஆன்மீக லாபத்தை அடைய முடியும்னு நமக்கு உணர்த்த பயன்படுது. இது நேரமில்லாதவங்களுக்கும் உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கும் ஏன் நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கருணை. இந்த அற்புதமான பழக்கத்தை நாம எப்போ வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.